இந்தியாவின் மிக சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவாவுக்கு இளைஞர்கள் அதிகம் செல்ல துடிக்கும் ஒரு இடமாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இந்த இடத்திற்கு இளைஞர் ஒருவர் தன்னுடைய எலக்ட்ரிக் 2 சக்கர வாகனத்தை தள்ளியே சென்று சேர்த்திருக்கிறார். அவர் கர்நாடகா மாநிலத்திலிருந்து கோவாவிற்கு அந்த வாகனத்தை தள்ளி கொண்டே சென்றிருக்கின்றார். இது பலருக்கும் வியப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது. இப்படி அந்த கோவாவிற்கு போயே ஆக வேண்டுமா என்கிற கேள்வியும் நம் மத்தியில் எழுப்பியிருக்கின்றது. குறிப்பாக 2 வீலர் கையில் இருந்தும் ஏன் இப்படி தள்ளி கொண்டே சென்றார் என்கிற கேள்வியையும் நம் மனதில் இந்த நிகழ்வு தோன்ற செய்திருக்கின்றது. இது தவிர ஒருவேளை அந்த எலக்ட்ரிக் 2 வீலர் பிரேக் டவுன் ஆகியிருக்குமோ என்றும் நம்மை கேட்க செய்திருக்கின்றது. ஆனால் இது மாதிரியான எந்த ஒரு காரணமும் இதற்கு பின்னால் இல்லை. வேறொரு அதிர்ச்சிகரமான காரணமே இதற்கு பின்னால் உள்ளது. அரசாங்கமே இவரின் இந்த நிலைமைக்கு காரணமாக உள்ளது. அரசு மக்களை மின்சார வாகன பயன்பாட்டை நோக்கி நகர்த்தும் விதமாக பல்வேறு சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. மானியம் அதில் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சார்ஜிங் கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் அதை தெரிவித்து வருகின்றது. இதை நம்பி பலர் வாகனங்களை வாங்கி கொண்டிருக்கின்றனர். ஆனால் இளைஞர் சென்ற அந்த ரூட்டில் ஒரு சார்ஜிங் மையம் கூட இல்லையாம். இந்த நிலையை அவரை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கர்நாடகாவிலிருந்து கோவாவிற்கு தள்ளி கொண்டே செல்ல செய்திருக்கின்றது. சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரை எலக்ட்ரிக் வாகனத்தை அவர் தள்ளியே சென்றிருக்கின்றார். இது மின்சார வாகன உரிமையாளர்களை மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. அந்த 20 கிலோமீட்டர் இடைவெளியில் அவர் மொத்தமாக 3 பெட்ரோல் பங்குகளை கடந்திருக்கின்றார். ஆனால் ஒரு பங்கில் கூட சார்ஜிங் மையம் இல்லை என அவர் வருத்தம் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியின் உச்சம். குறிப்பாக பல கிராமங்களில் மின்சார தடை பிரச்சனையும் அவர் சந்தித்திருக்கின்றார். ஏற்கனவே மின்சார வாகன உரிமையாளர்கள் வாகனங்களால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வரும் சூழலில் இந்த மாதிரியான பிரச்சனையும் நாட்டில் இருக்கின்றது என்பதே இந்த நிகழ்வின் வாயிலாக நமக்கு தெரிய வந்திருக்கின்றது.